ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله وهو النبي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على محجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته لدنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. روى البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுல் முர்சலீன் சய்யிதுல் அன்பியா நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராகிய வகாத்தமுன் நபியின் மேலும் இவ்வையகத்துக்கு இறுதி நபியாக தோன்றிய எம் உயிரிலும் மேலான முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் தோழர்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் மேலும் அன்னாருடைய வாழ்க்கையை கியாமத் நாள் வரும் வரை பின்பற்றிக் கொண்டு இருக்கக்கூடிய பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும். புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, எல்லா நேரங்களிலையும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்
சில பொதுவான நியதிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு படைப்பினத்துக்கும் அல்லாஹ் பொதுவான ஒரு நியதியை அல்லாஹ் உலகத்தில் வச்சுதான் இருக்கிறான். எப்படி மனிதர்கள் பிறக்கிறது, மனிதர்கள் இறுதி நேரத்தை அடைகிறது, சக்கராத்தை அடைகிறது, மௌத்தை அடைகிறது அல்லாஹ்வுடைய பொதுவான ஒரு நியதியோ, அதே போல அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட இந்த காலம், இந்த காலத்துக்கும் அல்லாஹ் ஒரு பொதுவான ஒரு நியதியை வச்சுதான் இருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி காலத்துக்குரிய ஒரு ஆரம்பம் ஒரு பொதுவான ஒரு நியதியோ, அல்லாஹ் அந்த காலத்துக்கு ஒரு முடிவையும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த காலத்துக்குரிய முடிவுதான் ஆகிரு ஜமான், கடைசி காலம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ஹதீசுகள் தெளிவுபடுத்துது, கடைசி காலத்துல கியாமத் நெருங்கக்கூடிய அந்த காலம் பல ஃபித்னாக்கள், ஃபசாதுகள் உருவாகும். ஈமானோட உலகத்துல வாழ்றது அந்த கடைசி காலகட்டத்தில் ஆகிரு ஜமான் என்று சொல்லக்கூடிய கடைசி காலம். இந்த காலத்தில் ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் ஈமானோட வாழ்றது இது மிகவும் சிரமமான ஒரு காலம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து பார்த்தா விளங்கும், கடைசி காலத்துல வரக்கூடிய ஃபித்னாக்கள் என்று சொல்லியே சில பாடங்களை கொண்டிருக்கிறாங்க. கிதாபுல் ஃபிதன், அந்த ஒவ்வொரு ஹதீஸிலையும் எப்படி அந்த ஹதீஸுடைய ஆரம்பம் எப்படி என்றா, யத்தி அலன் நாசி ஜமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும். 1445 வருடங்களுக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னது, மக்களுக்கு ஒரு காலம் வரும். அந்த காலம் எப்படியாப்பட்ட காலம் என்றா, ஈமானோட வாழ்றது மிகவும் சிரமமான ஒரு காலம். ஆகிரு ஜமான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை, கடைசி காலத்தை முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம். நாங்க பல அடையாளங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, என்ன வாழ்க்கையில நல்ல அமல்கள் இருக்குது. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப உலகத்துல இல்ம் உயர்த்தப்படுதோ, இது ஆகிரு ஜமான் மின் அலாமாத்தி ஆகிரு ஜமான், கடைசி காலத்துல உண்டாகக்கூடிய அடையாளங்கள் ஒன்று இல்ம் உயர்த்தப்படுறது. நுபுவத்துடைய அறிவு இந்த இல்ம் உயர்த்தப்படுறது. மேலான சகோதரர்களே, அதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க, இல்ம் உயர்த்தப்படும், மடமை தலைவிரித்து ஆடும் மடையர்களை. மேலான சகோதரர்களே, கடைசி காலத்துல ஆகிரு ஜமான் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்துல மடையர்களை தலைவர்களாக பின்பற்றுவார்கள். இது கடைசி காலத்துல அடையாளம் நடக்குதா இல்லையா? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே ஹதீஸ் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க, கஞ்சத்தனம் அதிகமாகும். ஜகாத்தை நிறைவேற்ற தகுதியானவர்கள் இருப்பார்கள், ஆனால் அந்த ஜகாத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், கஞ்சத்தனம் காட்டுவார்கள். மேலான சகோதரிகளே, கடைசி காலத்தில் அடையாளங்கள்ல உண்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க, கடைசி காலத்தில் வெளியாகக்கூடிய இந்த ஃபித்னாக்கள், இந்த ஃபசாதுகள் அதிகமாகும்.
ஈமானோட வாழ்றது கஷ்டமாகும். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யத்தி அலன் நாசி ஸமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்துல அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி, தண்ட மார்க்கத்தை பாதுகாத்து இஸ்லாத்தோட ஈமானோட பொறுமையாக வாழ்றவரு. ரசூலுல்லாஹ் உதாரணம் காட்டினாங்க, கல் காபிதி அலல் ஜமர், எப்படி உள்ளங்கையில தனல் கட்டிய பொத்தி வச்சுக்கொண்டு பாதுகாக்கிறது, பொத்தி வச்சுக்கொண்டு ஈக்கிறது, எவ்வளோ அதற்கு பொறுமை தேவையோ, எவ்வளோ கஷ்டமோ, அதை விட கஷ்டம் என்பதாக ரசூலுல்லாஹ், அதை விட சிரமம் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஈமான பாதுகாக்கிறது. கண்ண ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறது, உடல் உறுப்புக்களை ஹராத்துல இருந்து பாதுகாக்கிறது. மேலான சகோதரிகளே, கஷ்டமான ஒரு காலம் ஈமான பாதுகாக்கிறது. பல ஃபித்னாக்கள் உண்டாகி கொண்டிருக்குது, பல குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்குது. மேலான சகோதரிகளே, ஆனாலும் இன்றைக்கு எங்கட வாழ்க்கையில ஆகிரத்துடைய சிந்தனை வரல, அல்லாஹ்ட சிந்தனை வரல. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல கடைசி காலத்திட அடையாளங்கள்ல ஒன்றுதான் யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا. யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا. ஒரு மனிதன் காலையில பார்க்கக்கூடிய நேரம் முஃமினாக இருப்பாரு, ஈமானோட இருப்பாரு. வயும்சி காஃபிரா, மாலை நேரத்துல பார்க்கக்கூடிய நேரம் காஃபிராக மாறி இருப்பாரு. எவ்வளவு செய்திகளை கேள்விப்படுறோம் இன்னைக்கு. ஒரு முஸ்லிம் பேரை மாத்திட்டாமே, இஸ்லாத்தை விட்டுட்டு மதம் மாறிட்டாமே என்ற செய்திகளை நாங்க பார்க்கிறோம். பேப்பர்லயும் வருது, வாசிக்கிறோம். மேலான சகோதரிகளே, இது கியாமத் நாளுடைய அடையாளங்கள்ல உண்டு. யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا ويمسي مؤمنا ويصبح كافرا. மாலையில முஃமினாக இருப்பாரு, காலையில பார்க்கக்கூடிய நேரம் காஃபிராக மாறி இருப்பாரு. இஸ்லாத்தை விட்டுட்டு பேசிருப்பாரு, குஃப்ர பின்பற்றுவாரு, இஸ்லாம் அல்லாத மத்த மதத்தை மார்க்கமாக எடுப்பாரு. இது கியாமத் நாளுடைய அடையாளம், கடைசி காலத்தினுடைய அடையாளம். தொடர்ந்து ரசூலுல்லாஹ் அதே ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க, யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா, யபீஉ தீனஹு பிஅர்தின் மினத் துன்யா. துனியாவுடைய அற்பத்துக்காக வேண்டி தீன விப்பாரு, இஸ்லாத்தை விப்பாரு. மேலான சகோதரிகளே, உலகத்தில் நடக்குதா இல்லையா? இந்த காலத்துல நடக்குதா இல்லையா? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அத போல ஆக பெரிய ஒரு ஃபித்னா தான் இன்றைக்கு ஒவ்வொரு ஆணும் மாட்டிப்பட்டு இருக்கிற ஃபித்னா. ஒவ்வொரு வாலிபர்களும் மாட்டிப்பட்டு இருக்கக்கூடிய ஃபித்னா அந்நிசா, பெண்களுடைய ஃபித்னா. சொன்னாங்க ரசூலுல்லாஹ், கடைசி காலத்துல பெண்களுடைய ஃபித்னா அதிகமாக ஆரம்பிக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல விளங்கப்படுத்தினாங்க. சஹீஹான ரிவாயத் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தரக்து பாதி மா தரக்து பாதி ஃபித்னதன் அஸர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. ஆண்களுக்கு மிகவும் தீங்க இழைக்கக்கூடிய ஃபித்னாவாக நான் விட்டுட்டு போறது பெண்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். பெண்களுடைய ஃபித்னா, மா தரக்து பாதி ஃபித்னதன் அஸர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. கடைசி காலத்துல ஆண்களுக்கு, வாலிபர்களுக்கு வரக்கூடிய ஃபித்னாக்கள்ல ஒன்றுதான் இந்த பெண்களுடைய ஃபித்னா. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துல
ரசூலுல்லாஹ் 1445 வருடங்களுக்கு முன்னால சொன்ன இந்த நிகழ்வுகள் இப்ப நடந்து கொண்டிருக்குது. இந்த நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு சொல்லித்தார பாடம் என்னண்டா, மனிதா நீ கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கியாமத்தை அடைய காத்து கொண்டிருக்கிறாய். ஆகிரு ஜமான் உனக்கு முன்னால வந்து கொண்டிருக்கிறது. மேலான சகோதரர்களே, அது மட்டுமில்ல, யுத்தங்கள் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். இது கியாமத் நாளுடைய அடையாளம், கடைசி காலத்தினுடைய அடையாளம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல ஆகிரு ஜமான், அதாவது கடைசி காலத்துல உண்டாகக்கூடிய ஃபித்னால ஒன்றுதான் பரக்கத் கலட்டப்படுறது. துன்ஸாவுல் பரக்கா, வாழ்க்கையில பரக்கத் கலட்டப்படுறது. இது கியாமத்துடைய அடையாளம். கடைசி காலத்தை முன்னோக்கி கொண்டிருக்கிறோம். சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒரு வருடம் ஒரு மாதத்தை போல கடக்க ஆரம்பிக்கும். இலேசாக வருடங்கள் கடக்க ஆரம்பிக்கும் சொன்னாங்க. தொடர்ந்து ஒரு மாதம் ஒரு கிழமைய போல கடக்க ஆரம்பிக்கும். இது மின் அலாமாத்தி ஆகிரி ஜமான், இது கியாமத் நாளுடைய கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள்ல உண்டு. ஒரு கிழமை ஒரு மணித்தியாலத்தை போல, ஒரு அவரை போல கடக்க ஆரம்பிக்கும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்துல 1980 1970 இந்த காலங்கள்ல இருந்த அந்த பரக்கத், அந்த நேரத்தினுடைய பரக்கத் இப்ப இருக்கிறா? இன்னைக்கு சொல்றோமே நாங்க, அங்கட பார்த்து நீங்கள பார்க்கக்கூடிய நேரம், டைம் அவசரமாக போயிட்டு. போன ரமலான் முடியல, அடுத்த ரமலான் வந்துட்டு. மேலான சகோதரர்களே, இது கியாமத்துடைய அடையாளம், ஆகிரு ஜமான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுல ஆகப்பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய ஈமான இல்லாமல் ஆக்கக்கூடிய, ஒரு மனிதனுடைய தக்வாவை இல்லாமல் ஆக்கக்கூடிய ஃபித்னா, ஆரம்பத்துல சொன்னது போல இந்த பெண்கள். ஆண்களை ஷைத்தான் வழிகெடுக்க நாடினால் வலையாக பாவிக்கிறது பெண்களை. அந்நிசா ஹபாயிலு ஷைத்தான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த பெண்கள் இருக்கிறாங்களே, இவங்க ஷைத்தானுடைய வலைகள். ஆண்களை வழிகெடுக்க நாடினால் அல்லாஹ், அதாவது ஷைத்தான், இந்த பெண்களை வச்சுதான் வழிகெடுப்பான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெண்கள் ஃபித்னா இது பேசப்படணும், ஊர்கள்ல பேசப்படணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக மாட்டி இருக்கிறது இன்றைக்கு வாலிபர்கள். எப்ப ஒரு வாலிபன் பெண்களுடைய ஃபித்னால மாட்டிப்படுவானோ, மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வாலிபனுடைய உம்மவும் வாப்பவும் பதில் சொல்லியா கியாமத்தில். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ் விளங்கப்படுத்துது, மன் உலிதலஹு வலதுன் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வஅத்திபுஹு. உங்களுக்கு ஒரு புள்ள பிறந்தா அந்த புள்ளைய கியாமத் வரைக்கும் பாதுகாக்கிறது உம்மாடையும் பாப்பாடையும் பொறுப்பு. ஈமான கொடுக்கிறது, ஈமான படிச்சு கொடுக்கிறது, தக்வாவை படிச்சு கொடுக்கிறது உம்மா வாப்பட பொறுப்பு. மன் உலிதலஹு வலதுன் ஃபல்யுஹ்சின் இஸ்மஹு வஅத்திபுஹு. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹ், யாருக்கு ஒரு குழந்தை பெறுதோ அந்த குழந்தைக்கு அழகான ஒரு பேரை வைக்கட்டும். அதே போல சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும்.
மேலான சகோதரர்களே, அந்த குழந்தைக்கு காலம் கடக்க கடக்க ஒரு வயது அடைவான், பருவ வயது. இந்த நேரத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் பல உணர்வுகள் அந்த வாலிபனுக்கு உள்ளால வர ஆரம்பிக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க, ஃபஇதா பலக ஃபல்யுஸவ்விஜுஹு, ஹராத்துல போவாம உங்களோட வாலிபனை நீங்க பாதுகாக்கணுமா, பெண்கள ஃபித்னால மாட்டிப்படாம நீங்க உங்களோட புள்ளைய பாதுகாக்கிறண்டா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். தேவைப்படுற நேரம் அந்த புள்ளைக்கு நிக்காஹுடைய ஏற்பாடு, திருமணத்துடைய ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாங்க எப்படி என்றா, எங்களோட நிலைமை எப்படி என்றா, சின்னத்துல இருந்து நாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், ஓத வைக்கிறோம். எப்ப அந்த புள்ள ஒரு தொழிலுக்கு போக ஆரம்பிக்கிறாரோ, வாலிப வயசு அடைஞ்சி தொழில் செய்ய ஆரம்பிச்சோன்னு நாங்க நினைக்கிறோம், இப்ப நாங்க அவரை பார்க்க தேவையில்லை, அது அவரை சம்பாதிச்சு அவரை பார்த்து கொள்வாரு. இல்லை, கியாமத் வரைக்கும் உங்களோட புள்ளைய ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கிறது உம்மவாப்பட பொறுப்பு. அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த தேவை வரக்கூடிய நேரம் ஹராத்துல போவாம பாதுகாக்கணும் என்றா நிக்காஹுடைய ஏற்பாடு, திருமணத்துடைய ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. எந்த வாலிபனுக்கு வயது அடைஞ்சியும் தேவை ஏற்பட்டும் இன்னும் பெற்றோர்கள் அதுல கவனம் செலுத்தலையோ, கண்காணிக்கப்படலையோ, அந்த வாலிபன் கண்காணிக்கப்படாத நேரத்தில் மேலான சகோதரர்களே, ஹராத்துல பெய்தான் என்றா, விபச்சாரத்துல மாட்டிப்பட்டுட்டான் என்றா, இந்த ஃபித்னத்துன் நிசா, இந்த பெண்களுடைய ஃபித்னால மாட்டிப்பட்டுட்டா, மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லேசான ஒரு விடயம் கிடையாது. ஒவ்வொரு பெற்றோர்களும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சு கொள்ளணும். எப்ப விபச்சாரத்துக்கு போக அந்த வாலிபன் ஆரம்பிப்பானோ, அந்த எல்லா பாவத்தையும் சுமக்க வேண்டி வரும் உம்மாவும் வாப்பாவும். குர்ஆன் ஹதீஸுக்கு கீழால பேசுறேன். குர்ஆன் ஹதீஸ் சொல்லுது இதத்தான். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஆரம்ப காலத்தை போல இல்ல. இன்னைக்கு எப்படி என்னோட பெற்றோர்கள் பேசுறாங்கண்டா 30-35 வயசு ஆகணும் தானே நாங்க திருமணத்தை முடிச்சு கொடுக்கும் இல்ல. மேலான சகோதரர்கள், அந்த காலம் வேற. இது ஃபித்னா நிறைஞ்ச காலம், பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். ஈமான பாதுகாக்கிறது, தக்வாவை பாதுகாக்கிறது சிரமமான காலம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இந்த ஃபித்னால இருந்து பெற்றோர்கள் அவங்களோட பிள்ளைகள் அவங்க தான் பாதுகாத்துக் கொள்ளணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல அல்லாஹு தஆலா இந்த ஃபித்னா, அதாவது இந்த ஃபித்னாவுடைய காலத்துல, இந்த கடைசி காலத்திலேயும் அல்லாஹ் அடியார்களுக்கு, அவனுடைய அடியார்களுக்கு இறக்கப்பட்டு சந்தர்ப்பங்களை வழங்கி கொண்டிருக்கிறான். மனிதா, நல்ல அமல்களை உலகத்துல செஞ்சுக்கோ. நீ ஃபித்னாவுடைய காலத்துல வாழ்றாய், ஓண்ட ஈமான பாதுகாக்கிறதுன்னா, ஈமான எப்படி பாதுகாக்கணும்? நல்ல அமல்களை வாழ்க்கையில செய்யணும், இபாதத்துகளோட ஜாயிண்ட் ஆகணும், மஸ்ஜிதோட தொடர்பு ஆகணும். அதற்காக வேண்டி அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தாரான். எப்படி ரமலான் ஒரு சந்தர்ப்பமோ, மேலான சகோதரர்களே, வரக்கூடிய மாதம் இது முஹர்ரம், புது வருடம். இந்த மாதமும் ஒரு சந்தர்ப்பம். அஃதலு ஸியாமி பஅத ரமலான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ரமலானுக்கு பின்னால ஒரு சிறந்த ஒரு நாள் இருக்குமெண்டா, ஒரு மாதம் இருக்குமெண்டா, இது அல்லாஹ்வுடைய மாதம், இந்த முஹர்ரமுடைய மாதம், புது வருடம், இஸ்லாமிய புது வருடம். இது இபாதத்துகளின் மூலமாக அலங்கரிக்கப்பட வேண்டிய மாதம்.
மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துகளின் மூலமாக நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய மாதம் தான் இந்த முஹர்ரமுடைய மாதம். இன்னைக்கு நாங்க கொண்டாடுறது 31 தானே நாங்க கொண்டாடுறோம். எங்களுடைய இஸ்லாமிய புது வருடம் இது கொண்டாடப்படணும், இபாதத்துகளின் மூலமாக அலங்கரிக்கப்படணும், மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படணும். மேலான சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு எங்கட நிலைமை எப்படின்னா மாறி போயிட்டு 31 அந்நியனுடைய புது வருடத்தை இன்றைக்கு நாங்க கொண்டாடுறோம். யாரு? ஈமான் சொன்ன களிமா சொன்ன முஸ்லீம்கள். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமான இன்றைக்கு எங்கட முஸ்லீம்கள் இஸ்லாமிய புது வருடங்கள்ல இபாதத்துகளின் மூலமாக மஸ்ஜித் அலங்கரிக்கிறது கிடையாது. அந்த மாதத்துல நோன்பு, அதாவது 10வது நாள் யோமுல் அஷூர், ஆஷூராவுடைய நோன்பு, முஹர்ரம் 10வது நாள் ஆஷூராவுடைய நோன்பு. இந்த நோன்பும் பிடிக்கப்படணும். இது சுன்னத்தான ஒரு நோன்பு. மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா இன்றைக்கு எங்கட வாழ்க்கை எப்படி என்றா, நாங்க எங்கட புது வருடத்தை நாங்க கணக்கெடுக்கிறல்ல, அதை இபாதத்துகளின் மூலமாக நான் அல்லாஹ்வை நெருங்கணும், நல்ல அமல்கள் அந்த மாதங்கள்ல செய்யணும், அந்த மாதத்தை அந்த நாட்களை சிறப்பாக்கணும். இன்னைக்கு எங்கட ஐடியால அது இல்லை. இன்னைக்கு நாங்க கொண்டாடுறது அந்நிய மதத்தவர்கள் செய்யக்கூடிய, அந்நிய மதத்தவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். மேலான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லாக ஒவ்வொருத்தரும் விளங்கி வச்சுக்கொள்ளணும். அந்நிய மதத்தை பின்பற்றதனால ஒரு நாளும் கண்ணியம் கிடைக்காது. எப்ப ஒரு முஸ்லிமுக்கு கண்ணியம் என்றா இஸ்லாத்தை கொண்டுதான் கண்ணியம், ஈமானை கொண்டுதான் கண்ணியம். அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, இன்னா குன்னா அஸல்ல கௌமின், ஆரம்ப காலம் நாங்க எப்படி இருந்தோம் தெரியுமா? மிகவும் கேவலமாக்கப்பட்ட, மிகவும் இழிவான ஒரு சமூகமாக நாங்க இருந்தோம். கேவலமான ஒரு சமூகமாக நாங்க உலகத்துல வாழ்ந்தோம். அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தது. ஃபஅஅஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை தந்தது இஸ்லாத்தை கொண்டு. இந்த கலிமாவுடைய பாக்கியத்தை கொண்டே மாத்திரம்தான் வாழ்க்கையில கண்ணியம். மேலான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஃபமஹ்மா நத்லுபுல் இஸ்ஸா பிகைரி மா அஅஸ்ஸனல்லாஹு பிஹி. எப்ப ஒரு மனிதன், எப்ப ஒரு முஸ்லிம் இஸ்லாம் அல்லாததை கொண்டு கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பானோ, மற்ற மதங்களை பின்பற்ற ஆரம்பிப்பானோ, மற்ற மதங்களை பின்பற்றி கண்ணியத்தை தேட ஆரம்பிப்பானோ, சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, அதல்லனல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனை, அந்த சமூகத்தை அல்லாஹ் இழிவாக்கியே ஆகுவான். எனவே கண்ணியமான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி கட்டத்தில் இருக்கிறோம். வரக்கூடிய மாதம் இஸ்லாமிய புது வருடம். இந்த புது வருடத்துல நாங்க எங்கட வாழ்க்கைய மாற்றணும். ஏண்டா கடைசி காலத்தை முன்னோக்குறோம். என்ன இபாதத்துகள் இது வரைக்கும் செஞ்சிருக்கிறோம். ஏண்ட வாழ்க்கை சீராக அமையறதுக்கு, ஏண்ட வாழ்க்கை, ஏண்ட இறுதி நேரம் அல்லாஹ் அடைகிற நேரம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு கிடைக்குமா? ஒவ்வொருத்தரும் யோசிக்கும். எனவே வரக்கூடிய இந்த வருடம், வரக்கூடிய இந்த மாதம், மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இபாதத்துகளின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்தை உண்டாக்கி கொள்ளணும், தகர்ருப உண்டாக்கணும். வாழ்க்கைய மாத்திரத்துக்கு உண்டான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான். பல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது, பல சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னும் எங்களோட வாழ்க்கை மாறல. வருடா வருடம் வந்து கொண்டிருக்கிறது, மாதம் மாதம் வந்து கொண்டிருக்கிறது. என்ன மாற்றம் வாழ்க்கையில இருக்கிறது? மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முன்னால வரக்கூடிய மாதம் மிகவும் கண்ணியமான ஒரு மாதம். குர்ஆன்ல அல்லாஹ் வழங்கப்படுத்துறான், இன்ன இத்தஷ ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் இதுவரைக்கும் அல்லாஹ் 12 மாதங்களை அல்லாஹ் படைச்சிருக்கிறான்.
மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். அதே ஆயத்தில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து விளங்கப்படுத்துகிறான், அந்த 12 மாதங்கள்ல 4 மாதம் இது கண்ணியமான ஒரு மாதம், குர்ஆன்ல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மாதம். மேலான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த மாதங்கள்ல ஒன்றுதான் முஹர்ரமுடைய மாதம். எனவே இந்த மாதம் அலங்கரிக்கப்படணும், இபாதத்துகள் செய்யணும், வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும், தக்வாவை உண்டாக்கணும். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பொருத்தத்தையும் அடைந்த நல்ல அடியார்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், ரப்பே நாயனே, இரக்கமானவனே, யா அல்லாஹ் பரிசுத்தமானவனே, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்க பலகீனமான உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், நாங்க பலகீனமான உன்னுடைய அடியார்கள். யா அல்லாஹ், பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்றோம். யா அல்லாஹ், ஃபித்னான ஜமான்ல வாழ்றோம். யா அல்லாஹ், கடைசி காலத்துல வாழ்றோம். யா அல்லாஹ், வாழ்க்கையில எந்த ஒரு அமலும் கிடையாது. யா அல்லாஹ், உன்னைய திருப்தி காணக்கூடிய எந்த ஒரு அமலும் கிடையாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், வரக்கூடிய இந்த வருடத்துல யாவது யா அல்லாஹ் வாழ்க்கைய மாத்தோணும் என்ற ஆசை தாயா அல்லாஹ், பாவத்துல இருந்து ஒதுங்கி வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தாயா அல்லாஹ், பயங்கரமான இந்த பெண்களுடைய ஃபித்னால இருந்து எங்கள் அனைவர்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், ரப்பே நாயனே, யா அல்லாஹ், குறிப்பாக எங்கட வாலிபர்களை, வாலிப பெண்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், பயங்கரமான யா அல்லாஹ் போதை வஸ்துக்கள் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய காலம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட வாலிபர்களை பாதுகாத்துரு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கட ஊரை பாதுகாத்துரு. யா அல்லாஹ், தக்வாதாரிகளை இந்த ஊர்ல இருந்து உருவாக்கிடு. யா அல்லாஹ், ஈமான்தாரிகளை இந்த ஊர்ல இருந்து உருவாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஆலிம்களை உருவாக்கிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உலமாக்களை உருவாக்கிடு. யா அல்லாஹ், உன்னுடைய பரிசுத்த குர்ஆனை யா அல்லாஹ் மரணம் செஞ்ச ஹுஃபாதுகளை உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நல்ல மனிதர்களை உருவாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், இந்த ஊரை தக்வாதாரிகள், ஈமான்தாரிகள் நிறைந்த ஒரு முன்மாதிரியான ஒரு ஊராக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களது துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.